Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 7.2ல last sum அதாவது 10th sum பார்க்க போறோம். Find the area of the rhombus. Vertices வந்து கொடுத்திருக்காங்க 4 vertices taken in order. இது வந்து ஆர்டர்ல இருக்கு. Area of rhombusக்கு ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. half into product of its diagonal. First வந்து rhombus நம்ம டிரா பண்ணிக்கலாமா? இப்படி தான் இருக்கும் rhombus shape. Diamond shape மாதிரி. இது வந்து A B C Dன்னு வச்சுட்டோம். இது வந்து ஏவோட கோஆர்டினேட் வந்து கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி எழுதிக்கிறோம். அதே மாதிரி ABC வந்து -1,4, டியோட வேல்யூ -2, -1. இப்போ எழுதிக்கலாமா? லெட் த கிவன் நம்மளாக தானே பேர் வச்சுருக்கோம் ராம்பஸ் பி ஏபிசிடி. இப்போ 2 ஏபிசிடி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து என்ன எழுதணும்? ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன ஃபார்முலா வரும்? அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ வந்து D1 D2னா ஒரு டயகனல் D1னும் இன்னொரு டயகனல் D2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ D1 மட்டும் வேணும். D1 வேணும்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏவையும் சியையும் வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு வரும். ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்குது நமக்கு? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஞாபகம் இருக்கா? அப்போ ஏவோட வேல்யூ இது x1 y1 x2 y2 வச்சோன்னா என்ன கிடைக்கும்? -1 -3 the whole square plus y2 னா 4 minus 0 the whole square. 4 minus 0 the whole square that is equal to root of -4 the whole square plus 4 square that is equal to 16 plus 16. அப்போ 16 + 16 என்ன கிடைக்கும்? ரூட் 32ன்னு கிடைக்கும். அப்போ ரூட் 32 நம்ம வெளியில் கொண்டு வரனா என்ன பண்ணலாம்? 32 2 டேபிள்னா 1 2 is 2 6 2s are 12 2 8 2s are 2 4 2s are 2 2 2s are. அப்போ என்ன ஒரு ரூட்டுக்குள்ளே 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு வரும். இப்போ இந்த 2 வெளியில் வந்துச்சுன்னா 4√2 அப்படின்னு வரும் ஆன்சர். அப்போ D1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி D2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். D2ஓட வேல்யூன்னு என்ன வரும்? BD. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் BD. BDயோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன வரும்? 4. இது x1 y1 x2 y2. ஃபார்முலா வந்து x2 minus x1 the whole squareனா -2 -4 the whole square. -2 -4 the whole square plus -1 -5 the whole square. கரெக்டா? அப்போ என்ன ஒரு ஆன்சர்? ரூட் ஆஃப் இது வந்து -6 the whole square ப்ளஸ் இதுவும் -6 the whole square. அப்போ ரூட் ஆன்சர் என்ன வரும்? 6 6 are 36 6 6 are 36 that is equal to 36 plus 36 என்ன வரும்? ரூட் இல்லைனா இது ஈஸியாக இன்னொரு வெளியில் செய்யலாம். 36 36னா ரூட்டில் காமன் எடுத்துடலாம். 36 காமன் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வெளியில் போயிடுச்சுன்னா 1 இருக்கும், இங்கே ஒரு 1 இருக்கும். அப்போ வந்து 36 வெளியில் இருந்தால் என்ன வரும்? 6 வந்துருமா? 6√2 மட்டும் இருக்கும். அப்போ இது வந்து D2ஓட வேல்யூ. D2ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, D1ஓட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏரியா ஆஃப் rhombus is equal to half into D1 into D2 square units. எழுதும்போது என்ன வரும்? ஆஃப் போட்டுட்டோம். D1ஓட வேல்யூ 4√2 தெரியும், D2ஓட வேல்யூ 6√2 தெரியும். இது 2 வச்சு கேன்சல் பண்ணுவோமா? 1 2 is 2 2 2s are 4ன்னு கேன்சல் ஆயிரும். இந்த √2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. √2 2 ஆயிரும். இந்த ஒரு 6 இருக்குது. 2 2s are 4 4 6 are 24 24 SQ யூனிட்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதி தான் முடிக்கணும்.